விஜய் விஷயத்துல காமெடி பண்றதா ரொம்பவே தப்பு. கண்டிப்பா அவங்க சீக்கிரமே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செய்யணுமோ அத தவிர மத்த எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப காவேரி வந்து விஜய் கிட்ட சொத்து வந்து எனக்கு வந்து எழுதி வைங்க. எனக்கு சொத்துல பங்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தாங்க என்னோட கேள்வி. எதுக்காக வந்து இப்போ வந்து இத வச்சு இப்ப தேவையில்லாத வேல வந்து விஜய் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு பதிலா வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட மனசு விட்டு பேசியிருந்திருக்கலாம். காவேரி எந்த அளவுக்கு வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருந்தா காவேரியுமே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. தேவையில்லாம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களோட குழப்பத்தை வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நினைக்கவே மாட்டாரு. காவேரியை வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து இப்பெல்லாம் கேர் பண்ணிக்கவே மாட்டாரு. அதுதான் உண்மை. உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை தாங்க போயிட்டுருக்கு. 500வது எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ ஆர்வமாக இருந்தாலும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது எதுவும் இல்லை. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் எதுனாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமானது, அது நம்ம காவேரிக்கு எதுனாலும் சந்தோஷமானது நடந்திருந்தால் கொஞ்சம் பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்லா இருந்திருக்கும். உண்மையாவே வந்து காவிரிய பத்தி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, ரியலி கிரேட். அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இருக்காங்க. என்னதான் வந்து கோவம், அவங்களுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், அத கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா, நீங்க விஜய் மேலயும் காட்டிக்கிறதில்ல. அதேமாரி இது இது எல்லாத்தையும் காரணமான வெண்ணிலா மேலயும் காட்டிக்கிறதில்ல. வெண்ணிலாவுமே அந்த அளவு பார்த்தீங்கன்னா, நேத்து நேத்து எபிசோட்லலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பார்த்தீங்கன்னா, அவங்கள கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. இத பார்க்கவே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா, காவிரி மேல ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கும். ஒரு பக்கம் ஏன் தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமும் வருது. யாருங்க இப்படி இருப்பா? இதே இடத்துல வேற பொண்ணு இருந்தா கண்டிப்பா வந்து வேற மாரி தான் ஆயிருக்கும். வெண்ணிலாவ வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி எதுவுமே வந்து நம்ம காவேரி பண்ணல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனசு நல்ல மனசா இருக்கு. காவேரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் வந்து நம்ம அ விஜய வந்து புரிஞ்சுக்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லாதனால தான் இப்படி வந்து அவர் வந்து வெண்ணிலா மேல பாசமா இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க மைண்டு டக்குன்னு வந்து மாறிடுது. சரி விஜய்க்கு வந்து வெண்ணிலா தான் முக்கியம். வெண்ணிலாவை இன்னும் அவர் காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே நடக்கிற ஒரு சில சம்பவங்கனால தான் பார்த்தீங்கன்னா, அங்கே நடக்கிற சில விஷயங்கனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே விஜய் மேலே இருக்கிற நம்பிக்கையே ஒரு சில டைமில் விட்டுறாங்க. அதுதான் தவிர மற்றபடி வந்து காவேரி வந்து விஜய் அந்தளவுக்கு வந்து காதலிக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம காவேரி மாதிரி விஜயும் இருந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து விஜய் விஷயத்துல காவேரி ரொம்பவே விட்டு குடுத்து போறாங்க. ஆனா வந்து, நம்ம விஜய் வந்து காவேரிய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாட்றாங்க. அதுதாங்க நமக்குமே கடுப்பாகுது. விஜய் வந்து காவேரிக்காக வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்ததில் எந்த ஒரு தப்பு இல்லைங்க. அதாவது சொத்துல வந்து காவேரிக்கு பங்கு இருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து காவேரிக்கு சரி பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் வந்து முடிவெடுத்து அதுக்கு எல்லா ஏற்பாடையுமே பண்ணிட்டு இருக்காரு. அது தப்பு கிடையாது. ஆனால் வந்து இந்த டைமில் வந்து இப்படி பண்ணுறது வந்து ரொம்பவே தப்பு. நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கு ஆசைப்படவே கிடையாது. அது வந்து நம்ம விஜய்க்கு வந்து நல்லாவே தெரியும். இது பண்ணால் வந்து நம்ம காவேரி மனசு சந்தோஷமாக படப்போகுது. அவங்க எதிர்பார்க்குறது விஜயோட அன்பு மட்டும்தான். அது கிடைக்காத பட்சத்துக்கு இந்த சொத்து வந்து அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்க போகுது? அது அதை வந்து விஜய் புரிஞ்சுக்கணும். அதுதாங்க என்னோட கருத்தா இருக்கு. இப்படி வந்து தேவையில்லாதத வந்து விஜய் பண்றது தப்பு தான். அதுக்கு பதிலா வந்து நம்ம காவேரி கிட்ட வந்து சொல்லி வந்து புரிய வச்சிருக்கலாம். இப்ப இன்னுமே வந்து நம்ம காவேரிக்கு வந்து குழப்பம் தான் வருது. இங்க வந்து அட்வொகேட்டு வந்துட்டு போறது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மன சங்கடத்த தான் ஏற்படுத்துது. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகினியுமே காவிரிய வந்து பார்த்தீங்கன்னா, குழப்பி விட்டுட்டு போறாங்க. அந்த மாரி தப்பு தப்பா வந்து நடக்காத விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நடந்த மாதிரி வந்து சொல்றாங்க. இப்ப அட்வொகேட்ட விஜய் பார்த்து பேசினது வேற விஷயம். அது வந்து நல்லாவே வந்து இந்த ராகினிக்கு தெரியும். காவேரிக்காக வந்து சொத்துல சரி பங்கு குடுக்க போறாரு. இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அது தெரிஞ்சுமே இங்கே காவேரியை வந்து குழப்பி விடணும். அவங்கள வந்து சந்தோஷமா இருக்க விடக்கூடாது. விஜய், காவேரி 2 பேருமே சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க விஜய பத்தி 1க்கு 2 ரொம்பவே தப்பு தப்பா காவேரி கிட்ட வந்து நம்ம ராகினி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இதை எதையுமே நம்ம காவேரி வந்து ஒரு டைம்ல கேட்கல, கண்டுக்கல. இவ எப்பயும் போல இப்படிதான் சும்மா எதுனாலும் சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு விட்டுறாங்க. ஒரு 2 திட்டு திட்டிட்டு. ஆனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வேர்டெல்லாம் வந்து நம்ம ராகினி யூஸ் பண்றாங்க. அதாவது இந்த கான்ட்ராக்ட்டு சொல்லிட்டுலாம் சொல்லவுமே இங்க நம்ம காவேரி எப்படியே பார்த்தீங்கன்னா துடிச்சு போயிடுறாங்க. ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிடுது. ஏன்னா, இந்த கான்ட்ராக்ட்டு விஷயம் வந்து ராகினி அண்ட் விஜய் அப்புறம் தாத்தாவுக்கு தெரியுன்றது வந்து நம்ம காவேரிக்கு தெரியுமா என்னன்னு தெரில. அப்புறம் நிவீனுக்கு தெரியும். மத்த யாருக்குமே வந்து தெரியாது. இப்ப ராகினி வந்து
இப்படி கான்ட்ராக்டாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அப்போ வந்து ராகினி சொல்கிறது உண்மையாக தான் இருக்குமோ, இந்த மாதிரி வந்து முடிவு பண்ணிட்டாரு விஜய் நம்மளை டிவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. வெண்ணிலா வந்ததுமே வந்து விஜய் மனசு மாறிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் வந்து நம்ம காவேரி மனசில் ஓடிட்டுருக்கு. ஒரு மாதிரி ரொம்பவே ஷாக் ஆகிட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க, ஃபீல் பண்ண மாதிரி. இதை பார்த்துட்டு நம்ம இது ராகினி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. என்ன இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவ கான்ட்ராக்டுன்னு சொன்னவனே பார்த்தீங்கன்னா மூஞ்சியே சரியில்லையே, இது எதுவுமே சரியாக படலையே, இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இது அப்படியே வந்து விடக்கூடாது, கண்டுபிடிக்கணும் அப்பா கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகினி பார்த்திங்கன்னா நினச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன காவேரி என்ன அமைதியாயிட்ட கான்ட்ராக்டுன்னு சொன்னோடனே இன்னும் என்ன பதில் சொல்லனே தெரிலையா, நீ போயிட்டு உன்னோட திங்ஸ்லாம் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சிரு, நீ இந்த வீட்டை விட்டு போகிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, விஜய் வந்து முடிவெடுத்துட்டாரு, நீ தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நல்லாவே முடிவெடுத்துட்டாரு. அவருக்கு வந்து வெண்ணிலா தான் இதுக்கப்புறம் முக்கியம், அவர் அந்த மைண்டில் தான் இருக்கார், இல்லைனா வந்து உன்னை இப்படி கண்டுக்காமையாக இருக்கார். முன்ன இருந்த விஜய்க்கும் இப்போ இருக்கிற விஜய்க்கும் வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் வந்து இருக்கிற விஜய்க்கும் எப்படி ஒரு மாற்றம் இருக்குது, நீயே கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு, அப்போ தான் உனக்கு புரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வந்து இந்த ராகினி வந்து பேசுகிறாங்க. இங்கே ஓரளவுக்கு மேலே வந்து நம்ம காதல் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ராகினியை வந்து பார்த்திங்கன்னா வாங்க விட்டுறாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நீ பண்ணிகிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது, தயவு செஞ்சு என் முன்னாடி நிற்காத, கொன்னாலும் கொண்டு போட்டுருவேன், கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி இருக்கிற கோவத்தை பார்த்ததுமே ராகினி பயந்துட்டா, இங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஒரே யோசனையில் தாங்க இருக்காங்க நம்ம காவேரி. உண்மையாகவே விஜய் வந்து நம்மளை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரா, நம்ம தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரா, வெண்ணிலா தான் இனிமேல் வந்து விஜய்க்கு முக்கியம் போல், நம்ம வந்து கிடையாது போலன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து அவங்களே வந்து திங்க் பண்ணிக்கிறாங்க. சும்மானாலே வந்து அவங்க இதை பற்றி ஏதோ யோசித்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இது வேறு இந்த அட்வொகேட்டு வேறு வந்துட்டு போயிட்டாங்க. இதை பார்த்ததுமே நம்ம காவேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மே ஆகிடுது, கண்டிப்பாக வந்து விஜய் வந்து இப்படி தான் முடிவு பண்ணியிருப்பாரு, நம்ம வந்து அவர் வாழ்க்கையை விட்டு விலகிறதே நல்லது, ஆனால் வந்து இதெல்லாம் எப்படி வந்து நம்ம தாங்கிக்கிற போகிறோமோ, எப்படி வந்து விஜயை விட்டு இருக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. இங்கே காவிரியுமே வந்து இதெல்லாம் யோசிச்சனால விஜய்கிட்டமே போயிட்டு வந்து பேசுகிறாங்க. எதுக்காக அட்வொகேட்டை வர சொன்னீங்க, நம்மளோட டிவோர்ஸ் விஷயம் தானே, நீங்கள் இப்படியே முடிவு பண்ணிட்டீங்களா, எனக்கும் ஓகே தான், நானும் போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிறாங்க, என்ன காவிரி உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசித்து வச்சா நீ வந்து அசால்ட்டாக டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டியே, உன்னை ராணி மாதிரி வச்சு நான் தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து இப்படி நினச்சிட்டு இருக்கேன் என்ன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா காவிரியை பார்த்த மாதிரி சிரிச்சுட்டு நக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காரு. இங்கே காவிரி வந்து பேசுகிறாங்க, ஆனால் எதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜயனுக்கு சரியான பதில் வந்து கொடுக்க மாட்டாரு. ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி ஒரு காவிரி கேட்குற பதிலுக்கு வந்து அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட ரியாக்ஷனாக இருக்குது. அப்போ காவிரிக்கு நல்லாவே வந்து தெரியுது, அப்போ விஜய் வந்து இப்படி தான் முடிவெடுத்திருக்கிறாரு, இல்லைன்னா வந்து இவர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு, அப்போ வந்து இந்த மாதிரி தான் முடிவெடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தப்பாக தான் நினச்சிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து விஜய் இந்த இடத்துலையுமே பண்ணுறாரு. இப்போயாச்சும் வந்து காவிரி கிட்ட வந்து உண்மையை சொல்லியிருக்கலாம், அப்படி என்ன சர்ப்ரைஸாக இந்த மாதிரி வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லைங்க. ஏன் தான் வந்து விஜய் இப்படி பண்ணுறாரோ சொல்லிட்டு தெரியலை. இதனால் வந்து காவிரி என்ன மாதிரிலாம் முடிவெடுப்பாங்க, வேறு எதுனாலும் வந்து வீட்டை விட்டு கூட போயிடலாம் ஒரு கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த இடத்துல திங்க் பண்ணியிருக்கலாம். அதை வந்து அவன் விஜய் பண்ணலை, விளையாட்டுத்தனமாக வந்து இங்கே விஜயை காவிரியை கடுப்பேற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா ஆமாம் போட்டுறாரு. இதனால் காவிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா அப்செட் ஆகிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கண் கலங்கி நிற்கிறாங்க. அவ்வளோதான் நான் வந்து நான் உங்கள் லைஃப்பில் இல்லையா, நான் உங்கள் லைஃப்பை விட்டு போயிடணுமா, வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மாறிட்டீங்களே, சரி பரவாயில்ல, நான் இதை ஏற்றுக்கிறேன், இது வந்து எனக்கும் ஒரு நாள் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதான் எனக்கு ரொம்பவே மனசு வலிக்குது, ரொம்பவே சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணோட உங்கள் வெண்ணிலாவோட சந்தோஷமாக இருங்க, நான் உங்களுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கவே மாட்டேன், நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன், இதை நான் சந்தோஷமாக ஏற்றுட்டு நான் உங்கள் லைஃப்பை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் காவேரி வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் பார்த்திங்கன்னா காவேரியே பார்க்குறாங்க. இன்னுமே விஜய் பார்த்தீங்கன்னா அப்படியே காவேரி ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி
நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு இருக்க மாரி தான் அப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டு ரசிக்கிறாரு. இப்படிலாம் வந்து காவேரி பேசுகிறாளே! நம்ம வந்து காவேரிக்காக அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தாட்டா இருக்கு. ஆனா இது எதையுமே தெரியாத காவேரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துகிட்டு அங்கேயே வெண்ணிலாவ பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. இங்க ரூமுக்கு வந்த காவேரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயும் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னத பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வந்து ஃபீல் பண்ணி அழவே ஆரம்பிச்சுடுறாங்க. ரொம்பவே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்பவே வந்து அழ ஆரம்பிச்சுடுறாங்க. இங்க வந்து அவங்க இப்ப முடிவு பண்ணிடுறாங்க. கரெக்ட்டா முடிவு பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்க இருக்க வேணாம். அவரு வந்து இப்ப அவர் மொத்த குடும்பத்து முன்னாடியே சொல்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம எங்கேயாச்சும் வந்து போயிரலாம். இத அப்படியே விட்டுறலாம். அதுதான் வந்து நல்லது. இதெல்லாம் தெரிஞ்சா நம்ம வீட்ல வந்து தாங்கிக்கவே மாட்டாங்க. அவ்வளதான் அம்மா உடைஞ்சு போயிருவாங்க. இப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு நெனச்சுட்டு அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. இத மட்டும் வந்து இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜு. எனக்கு விஜய்க்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து இந்த விஷயம் மட்டும் நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சுச்சுனா அவ்வளோதான். அவங்க உடஞ்சிருவாங்க. இத நம்ம நடக்கவே விடக்கூடாது. நம்ம இருந்தா தானே வந்து இவர் வந்து நம்மளுக்கு டிவோர்ஸ் குடுப்பாரு. ஆ டிவோர்ஸ் குடுத்தாலுமே அது வந்து நம்ம இருந்தா தானே அது இதாகும். நம்ம வந்து எங்கேனாலும் போயிரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் வெளிய தெரியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்துக்கலாம்னு சொல்லிட்டு, இங்க காவேரி எங்கேனாலும் பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தெரியாத இடத்துக்கு கொஞ்ச நாள் போய் இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கேப்ல தான் வந்து நம்ம விஜய் பண்ண தப்ப கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்து காவேரியோட பிரிவ வந்து விஜய்னால தாங்கிக்கவே முடியாது. ரொம்பவே கஷ்டப்படுவாரு. இது மட்டும் தாங்க கரெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி வந்து காவேரி முடிவெடுத்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா வந்து நம்ம காவேரி இந்த மாரி பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா விஜய விட்டுட்டு அவங்களால இருக்க முடியாதது தான் பெரிய ஒரு இதா இருக்கு. இவங்க போறதா இருந்தா என்னைக்கோ போயிருந்துலாம். இந்த அளவுக்கு வந்து விஜய் கஷ்டப்படுத்தியுமே வந்து நம்ம காவேரி வந்து போகவே மாட்றாங்க. கண்டிப்பா போணும். போனா தான் வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னோட கருத்தா இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இதுக்கப்புறம் எந்த மாரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டான விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.